يا من صليت بكل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாடசாலை காலையில் பிரார்த்தனையுடன் துவக்கப்பட்டு மாலையில் பிரார்த்தனையுடன் நிறைவு பெற வேண்டும் என்பது மரபு. சுற்று நிருபங்களும் இதனையே கூறுகின்றன. பொதுவாக முஸ்லிம் பாடசாலைகளில் காலை ஆராதனைகளின் போது அல் குர்ஆன் வசனங்கள் ஓதப்பட்டு துவக்கப்படுகின்றமை நாம் அறிந்ததே. காலை பிரார்த்தனை செயற்பாடுகள் முடிவடையும் போது சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் என்ற துஆவை கூட்டாக ஓதிய பின்னர் மாணவர் கலைந்து வகுப்பறைக்கு செல்கின்றனர். இந்த துஆவானது கஃபாரத்துல் மஜ்லிஸ், சபை குற்றப்பரிகாரம் என அடையாளப்படுத்தப்பட்டிருப்பினும் சுருக்கமாக இதனை கஃபாரா என்று அழைப்பர். சில பாடசாலைகளில் கஃபாராவுடன் சலவாத்தும் சேர்த்து ஓதப்படுவதுண்டு. வேறு சில பாடசாலைகளில் சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸா அம்மா யசிஃபூன் வசலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற தஸ்பீஹும் இறுதியில் சேர்த்து கொள்ளப்படுகின்றது. இன்னும் சில இடங்களில் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று ஆரம்பித்து கஃபாரா ஓதப்படுகின்றது. இவ்வாறே பாடசாலையின் மொத்த செயற்பாடும் முடிவடைந்து மாணவர் கலைந்து வீடு செல்லும் போதும் கஃபாரா, சலவாத், தஸ்பீஹ் போன்றவை ஓதப்படுகின்றன. இவை யாவும் குற்றப்பரிகாரமாக அமையக்கூடியவை என்பதில் மாற்று கருத்திருக்க வாய்ப்பில்லை என நான் கருதுகின்றேன். ஏனெனில் இவை நபி மொழிகளிலும் பேசப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, ஓர் அவையில் ஒருவர் அமர்ந்தார். அதிலே குறைகள் சில நிகழ்ந்துவிட்டன. அந்த அவையிலிருந்து எழமுன்னதாக அவர் சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் என்ற கஃபாராவை ஓதினார் எனின் அந்த அவையில் இடம்பெற்ற தவறுகள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. ஜாமிஉ திர்மிதி. பொருள்: நாயனே, உனது புகழை கொண்டு உன்னை நான் துதிக்கின்றேன். உன்னை அன்றி வேறு நாயன் இல்லை என நான் சாட்சியம் அளிக்கின்றேன். உன்னிடம் பாவ மன்னிப்பு கோரி மீள்கின்றேன். இச்சந்தர்ப்பத்தில் நான் ஒரு நுட்பமான விடயத்தை கலந்துரையாட விளைகின்றேன். காலை கூட்டம் அல்லது காலை பிரார்த்தனை என்பது பாடசாலையின் அன்றைய நாளின் முறைப்படியான துவக்கமாகும். அது பாடசாலை நடவடிக்கையின் முடிவல்ல என்பதை நாம் நன்கு அறிவோம். பாடசாலை செயற்பாடு காலை பிரார்த்தனை, முதலாம் பாடம், இடாப்பு அடையாளமிடல் என்றவாறு 8ஆம் 9ஆம் பாடவேளை வரை நீண்டு சென்று பின்னர் நிறைவு பெறுகின்றது. இவ்வாறு பாடசாலையின் முழு செயற்பாடும் நிறைவு பெறும்போது மேற்கண்ட கஃபாரா, தஸ்பீஹ், சலவாத் சொல்வது முறையானது தான். இதில் ஆட்சேபனை செய்வதற்கு இடமில்லை. இவ்வாறு இருக்க, காலை பிரார்த்தனை முடிந்ததும் முழு செயற்பாடும் முடிந்த பின்னர் ஓத வேண்டிய கஃபாரா, தஸ்பீஹ், சலவாத் சொல்வது எவ்வாறு பொருத்தமாகும் என்ற நியாயமான வினா எழுகின்றது. இதற்கு முதலாம் செயற்பாடு நிறைவு பெற்றதற்காக இவை ஓதப்படுவதாக நியாயம் கற்பிக்க வாய்ப்புண்டு. அவ்வாறெனின் ஒவ்வொரு பாடவேளை முடிவிலும் இவை சொல்லப்பட வேண்டாமோ? அவ்வாறு நாம் சொல்வதில்லையே. மறுபுறத்தில் காலை கூட்டம் முடிந்ததும் எதுவுமே ஓதாமல் மாணவர் மௌனமாக கலைந்து செல்வதா? அது உயிரோட்டமாக அமையாதே என்று விவாதிக்கவும் இடமுண்டு. ஆயின் அல் குர்ஆனும் சுன்னாவும் கற்றுத்தருகின்ற
இச்சந்தர்ப்பத்துக்கு பொருத்தமான துஆக்கள் தாராளமாக இருக்கின்றன. அவற்றை சொல்லி காலை கூட்டத்தை நிறைவு செய்யலாம். இதோ அல் குர்ஆன் கற்றுத்தரும் துஆக்கள் சில. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. பொருள்: இறைவா, எனது இதயத்தை விசாலமாக்கி தந்தருள்வாயாக, எனது பணிகளை இலகுபடுத்தி தருவாயாக, எனது பேச்சை விளங்கிக் கொள்ளும் பொருட்டு எனது நாவின் முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக. 20, 25, 26. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். பொருள்: எமது இறைவா, இவ்வுலகில் நல்லவற்றையும் மறு உலகில் நல்லவற்றையும் எமக்கு தந்தருள்வாயாக, மேலும் எம்மை நரகிலிருந்து பாதுகாப்பாயாக. 2, 201. ரப்பி ஸித்னி இல்மா. பொருள்: இறைவா, எனது கல்வி ஞானத்தை அதிகரிப்பாயாக. 20, 114. தொடர்ந்து சுன்னா தரும் பிரார்த்தனைகள் 2. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வர்ஸுகன் தய்யிபா வஅமலன் முத்தகப்பலா. பொருள்: நாயனே, பயனளிக்கும் கல்வியையும் தூய்மையான வாழ்வாதாரத்தையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க நற்பணியையும் உன்னிடம் நான் வேண்டுகின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ வமின் கல்பின் லா யக்ஷஅ வமின் நஃப்ஸின் லா தஷ்பஅ வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. பொருள்: நாயனே, பயனற்ற கல்வியை விட்டும் உன்னை பணியாத உள்ளத்தை விட்டும் நிறைவு காணாத மனதை விட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனையை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகின்றேன். இவற்றையோ அல்லது இவற்றை போன்று அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் விரவி கிடக்கின்ற எண்ணற்ற துஆக்களில் விரும்பியவற்றையோ காலை கூட்ட முடிவில் ஓதுவது பொருத்தமாக அமையும் என்பதும், ஒரே துஆவை திரும்ப திரும்ப சொல்வதை விட மாற்றி மாற்றி ஓதுவது மாணவருக்கு உற்சாகமூட்டுவதாக அமையும் என்பதும் எனது கருத்தாகும். பாடசாலை சமூகம் இவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது எனது கோரிக்கை.